ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆஸ்துமா வந்து இப்போ இம்யூன் பவர்லாம் இல்லாமல் ஒரு 40 50 வயசு 60 வயசுலாம் இம்யூன் பவர் கண்டிப்பாக கம்மியாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆஸ்துமா வந்து அதிகமாயிடுச்சு, நம்ம அது வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து இது ஒரு 2 வீக்ஸ்ல இப்ப என்ன ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாவே ஆகட்டும், இல்ல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாவே ஆகட்டும், நமக்கு ஏதாச்சும் ஒரு வைரல் தொற்று, ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸே இருக்கு. ஒரு சாதாரண சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இருக்கு அப்படின்னா 1 வீக் to 2 வீக்ஸ்ல செட்டில் ஆயிரணும். இன்கேஸ் அது செட்டில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மருத்துவரை பார்த்து அவங்களுக்கு தேவையான பிளட் டெஸ்ட், இது அலர்ஜி தானா இல்லை ஆஸ்துமாவா அப்படின்றத ஒரு லங் எக்ஸ்ரே மூலயமாவோ அல்லது ஒரு சிடி ஸ்கேன் மூலயமாவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லங் ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது மூலயமாவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அலர்ஜி டெஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐஜிஜெஸ் டெஸ்ட்டு அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட், பிளட்டில் வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாக இருந்தால் கூட இந்த அலர்ஜிங் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து தும்மல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சளியை இது பண்ணலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.